ரிகவரியில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு மேட்டர் ஃபுட்டு தான். ஸோ ஃபுட்டை வந்துட்டு நீங்கள் மிஸ் பண்ணவே கூடாது. ஸோ இங்கே நான் வந்துட்டு 3 முழு முட்டையோட ஆம்லெட் போட்டேன். பாடி கண்டிஷனை செக் பண்ணிட்டு அப்படியே வெயிட்டும் செக் பண்ணேன். வெயிட் எவ்வளோ இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். 73.75. அப்புறமா 150 கிராம்ஸ் ரைஸில் ரசத்தை அள்ளி ஊற்றிட்டேன். அப்புறமா நம்ம பண்ணோம் இல்லையா அந்த ஆம்லெட் இதில் வச்சு ஃபஸ்ட்டு மீலாக சாப்பிட்டுட்டேன். செகண்ட் மீலு கூட இதே மாதிரி ரைஸு, ரசம், அப்புறமா 3 முழு முட்டை நான் சாப்பிட்டேன். ஏன்னா நியூட்ரிஷன் ப்ரோட்டீனும் வேணும், நம்மளுக்கு கார்ப்ஸும் வேணும், ஈஸி டைஜஸ்டிங்காக. ஸோ அதனால் அந்த மாதிரி காம்பினேஷன் நான் டிசைட் பண்ணிக்கினேன். இல்லை 4 முட்டை மத்தியானம் மீலுக்கு இது தான். அப்புறமா சாயந்தரமாக வெளியே போகலாம், ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஜிம்முக்கு போகலாம் அப்படின்னு இருந்தேன். வேணாம் வீட்லேயே பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வீட்லேயே மேட்ச் பார்த்துக்கிட்டு ஹோம் ஒர்க் அவுட் T20 நடந்துருந்துச்சு, இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து. அது பார்த்துட்டு வீட்லேயே ஒரு 40 மினிட்ஸ் நல்லா ஒர்க் அவுட் பண்ணேன். ரெசிஸ்டன்ட் பேண்ட் வச்சேன். அப்புறமா வந்துட்டு டம்பிள்ஸில் ஸோ மாறி பண்ணினேன். ஏன்னா ஆர்ம்ஸை கொஞ்சம் ஆக்டிவேட் பண்ணேன். அப்புறமா ஷோல்டரு, அப்புறமா லேட்ரல் ரைசஸ் எல்லாம் இதெல்லாம் பண்ணி கொஞ்சம் பம்பெல்லாம் செக் பண்ணேன். ஸோ ஒன்றும் அவ்வளோ இல்லை, பட் ஸ்டில் ஒரு குட் ஒர்க் அவுட் அப்படின்னே சொல்லலாம். இதை முடிச்சுட்டு அப்படியே லாஸ்ட் மீலையும் சாப்பிட்டுட்டு அதையும் டாக்குமெண்ட் பண்ணிவிட்டேன். இங்கே மறுபடியும் 3 முட்டை, அப்புறமா எக் புர்ஜி இருக்குது, அதுவும் 3 முழு முட்டது, அப்புறமா 2 சப்பாத்தி. இன்னியோட ஸ்டெப்ஸ் இவ்வளோ தான். நாளைக்கு